வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்குன்னா, சில ஊர் அதோட சிறப்பு, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடியில் கிடைப்பது, தூத்துக்குடியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாருங்கள். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா முத்து தான் ஃபேமஸ்ஸு. மணப்பாறை, மணப்பாறையின் சிறப்பு என்ன? முறுக்கு. பத்தமடையின் சிறப்பு என்ன? பாய். ராஜபாளையம் சிறப்பு என்ன? நாய். அலங்காநல்லூர் சிறப்பு என்ன? ஜல்லிக்கட்டு. காஞ்சிபுரம் சிறப்பு. பட்டு சேலை. காஞ்சிபுரம், திருபுவனம், புவனகிரி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு சேலை. ஆரணி. சுங்குடி சேலைக்கு புகழ்பெற்ற ஊர் எது? மதுரை, திண்டுக்கல் இந்த ரெண்டு ஊர்லையுமே சுங்குடி சேலை வந்து ஃபேமஸ்ஸு. மாம்பழ நகரம் எது? சேலம். மஞ்சளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது? ஈரோடு. திண்டுக்கல் ஊரின் சிறப்பு என்ன? திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா பூட்டு. சிறுமலை ஊரின் சிறப்பு என்ன? மலைவாழைப்பழங்கள். காடுகள் அதிகம் உள்ள மாவட்டம்? ஈரோடு. அதாவது 2024க்கு முன்னாடி வரைக்கும் தருமபுரி வரும். 2024க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காடுகள் அதிகம் உள்ள மாவட்டம் ஈரோடு. உலகின் சர்க்கரை கிண்ணம்? கியூபா. உலகில் மிகப்பெரிய நாடு? ரஷ்யா. மிக சிறிய நாடு? வாட்டிகன். உலக சுற்றுச்சூழல் நாள்? ஜூன் 5. பசுமை குடில் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. இன்னும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜெனரல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது பிக்சர் கொடுத்துட்டு எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, அது போல் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஏபிசி அது மாதிரி கொடுக்கலாம்.
இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்புறம் உறவு முறையில பிளட் ரிலேஷன்ஸ் பத்தி, இவங்களுக்கு என்ன வேணும்? அத்தை, மாமா அந்த மாரிலாம் கண்டுபிடிக்கிற மாரி கொஸ்டின்ஸ்லாம் இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பில உங்களுக்கு கவர் ஆகுற மாரி தான் நான் போர்ஷன் போட்டுட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆர்ஆர்பில வந்து குரூப் டி எக்ஸாம் வீடியோன்னு குடுத்துருப்பேன். அதிலேயே டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாம்னு அந்த டைட்டிலே குடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் நான் அந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் ஈஸியா இருக்கும். மயிலுக்கு போர்வை ஈந்த வள்ளல். பேகன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம் பெங்களூரு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம் பெங்களூரு. சர்வதேச கல்வி நாளாக எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 24. கருப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைக்கும் மாவட்டம் எது? இது வந்து எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில கிடைக்கும். இளைஞர் தினம் யாருடன் தொடர்புடையது? விவேகானந்தர். விவேகானந்தர் பர்த்டே தான் இளைஞர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். பழைய காலத்தில் தகடன் என்று அழைக்கப்பட்ட பகுதியின் இன்றைய பெயர்? தருமபுரி. தகடூர் அப்படின்னா தருமபுரி. ராபிஸ் நோய் உண்டாவதற்கு காரணம்? ராபிஸ் வந்து நாய்க்கடி. டாகால தான் பரவும் ராபிஸ் அப்படிங்கிறது. கடற்கரை கோவிலும் குகை கோவிலும் காணப்படும் இடம் எது? மாமல்லபுரம். கடற்கரை கோவில் குகை கோவில் காணப்படும் இடம் மாமல்லபுரம். ராணி வேலு நாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்? சிவகங்கை. ராணி வேலு நாச்சியார் ஆட்சி செய்த இடம் சிவகங்கை. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான டேஷ் என்பவரின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஜவஹர்லால் நேரு. இது எப்படி உங்களுக்கு 2023ல கொஸ்டினாக கேட்டிருந்தாங்கன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற டேர்ம் யாரோடதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்திருந்தது. இது வந்து 3 டைப் ஆஃப் கொஸ்டினாக கேட்கலாம். ஒன்று வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற டேர்ம் கொடுத்தது ஜவஹர்லால் நேரு. அப்புறம் இவர் எழுதின புக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இது வந்து இவர் எழுதின புக்கு தான். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்தியாவோட முதல் பிரதமர், சுதந்திர இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரதமரும் ஜவஹர்லால் நேரு தான். இந்த 3 கொஸ்டினுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர்? ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித். காற்றாலைகளிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம்? தமிழ்நாடு. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ரேடியோ கோபால்ட்டு. கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ். இதில் ஒரு காமன் கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணினியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ். மோட்டார் வாகனங்களை வெளியேற்றப்படும் வாயு, இது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தோம், கார்பன் மோனாக்சைடு. குளோரோ ஃப்ளூரோ கார்பன் டேஷிலிருந்து வெளியாகிறது?
இது வந்து ஏசிலேருந்து வரும், குளிர்சாதன பெட்டிலேருந்து வரும். ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஃப்ரிட்ஜ்லேருந்தும் இது வரும். அப்புறம் ஏசிலேருந்து வரும். குளோரோ, ஃப்ளோரோ கார்பன். பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது. பூமி வெப்பமாதல். இந்த நிகழ்வால தான் பசுமை இல்ல விளைவு நடக்குது. ஓகேங்களா? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயினான ரீசன் கார்பன் டை ஆக்சைடு தான். அந்த வாயுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பூமி வெப்பமாதல், இதுக்கு டேர்ம் தான் பூமி வெப்பமாதல். பறவை பண்ணை தொழிலில் தமிழ்நாட்டின் டேஷ் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. நாமக்கல் மாவட்டம். நீங்க டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் வந்து எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. இதுலயே உங்களுக்கு தமிழ், ஜிகே கொஸ்டின்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், அதாவது தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் இருக்கு இல்லையா? அது ஃபர்ஸ்ட் எய்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், மோட்டார் வாகன சட்டம், போக்குவரத்து விதிகள் இது எல்லாமே கவர் ஆகும். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். கீழடியில எங்க வந்து அகழாய்வுகள் நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை. இப்போ உங்களுக்கு போன தடவை வந்து ஆதிச்சநல்லூர பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள கைலாசநாதர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? கெஸ் பண்ணுங்க. ராஜசிம்மன். காஞ்சியில இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜசிம்மன். இது வந்து காஞ்சி. இன்னொரு கொஸ்டினும் இதில கவர் ஆகுது. கோயில்களின் நகரம் காஞ்சி. தூங்கா நகரம் மதுரை. அதுபோல சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம். செம்பு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. எந்த கண்டம் பனி நிறைந்தது? அண்டார்டிகா. அண்டார்டிகா கண்டம் பனி நிறைந்தது. மழைநீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஷை உருவாக்குகின்றன. அமிலமழை. ஆசிட் ரெயின். அதுதான் வந்து மழைநீரில் கலந்திருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடாலையும் நைட்ரஜன் ஆக்சைடாலையும் உருவாகக்கூடியது. வெப்பநிலை மானிகள் பயன்படுத்தப்படும் திரவ உலகம். கெஸ் பண்ணுங்க. பாதரசம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.